இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் காம்போ எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் தாளிச்சிக்கலாம். அதுக்குன்னு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு சோம்பு போட்டுக்கலாம். தக்காளி சாதம் நான் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரில் தாளிக்கிறதால சோம்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் புதினா மல்லியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாங்க. இன்னுமே கொஞ்சம் வணங்கணும், இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வரணும். அந்த நேரத்துக்கு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் போதுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்த மாட்டோம். அது அந்த தக்காளியில் வர நீர்லேயே தான் வேகும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இன்னும் கிரேவி டைப் ஆகணும். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், பார்த்துட்டு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் சுருள வந்தோன்னே இறக்கி வச்சிடலாங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு, உருளைக்கிழங்குன்றனால நிறைய வெள்ளை பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, சோம்பு இது 3 சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு தேவைன்னா போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் போடலை. ஸோ நல்லா கிளறி கொடுத்து 5 நிமிஷம் வச்சு இறக்குனா உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போது ஆம்லேட் போட்டுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஆல்ரெடி முட்டைக்கு கலக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணதை நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. சூப்பரான பிரியாணி ஃப்ளேவரில் தக்காளி சாதம் ரெடி. இதில் நம்ம புதினா மல்லி அப்படின்னு எதையும் வெளியே எடுத்து வைக்க வேண்டியது இல்லைங்க. குட்டீஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. கூடவே உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி இருக்குங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் பழுத்திருக்கு, அதனால் அதை கட் பண்ணி ஸ்நாக்ஸாக போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் இதுதாங்க. இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்குள்ள லஞ்ச் காம்போவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.